எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார்மசி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். லாஸ்ட் வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய வேலையை எளிதாக்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அது இருந்துச்சுன்னா கடையில் ஆள் கூட இல்லாமல் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கடைசியாக வீடியோட கடைசியில் சொல்லியிருந்தேன். அது என்ன இருந்துச்சுன்னா நம்மளுடைய வேலை வந்து கம்மியாகும், நமக்கு எப்படி வந்து ஆள் இல்லாமல் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஃபார்மசியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நான் வந்து இப்போ நான் லிஸ்ட் டவுன் பண்ணி என்னென்ன டைம் சேவ் பண்ணுது, என்னென்ன அட்வான்டேஜஸ் உங்களுக்கு அந்த விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பர்ச்சேஸ் ரேட்டு, ஒரு ப்ராடக்டோடைய பர்ச்சேஸ் ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பழைய பில்லாக இருந்ததுன்னா பயங்கரமாக அலாசி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதுவே சிஸ்டமாக இருந்தால், ஜான்சன்ஸ் பேபி பவுடரை எடுத்துக்கங்க. ஜான்சன்ஸ் பேபி பவுடரு 50 கிராம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எந்த சப்ளையர்கிட்ட வாங்கியிருக்கோம், அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன, அதனுடைய பர்ச்சேஸ் ரேட் என்ன, அதெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே டீட்டெயிலாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வாட்டுக்கு பயங்கரமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த சேல்ஸ் அப்போது வந்து ஒரு ஆயுர்வேதிக் கம்பெனி பர்சன் வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்டால், நம்ம சேல்ஸும் பண்ணிகிட்ருப்போம், அப்புறம் ஏதாவது ஒரு வேலையாக இருப்போம். அந்த சமயத்தில் அவங்களுக்கு எப்படி நம்ம டக்குன்னு எடுத்து இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு டக்குன்னு எப்படி சொல்லி தாட்டி விட முடியும்? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபார்மான்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஷாலிமர்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியும் போடுவோம். போட்டோம்னா இந்த 2 to 4ஆம் தேதிக்குள்ளே ஷாலிமருங்கிற கம்பெனியில் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் மூவ் ஆகிருக்கு. இதில் வந்து இது சுத்தமாக ஸ்டாக் இல்லை. அப்போ நான் வந்து ஆர்டர் போடும்போது கண்டிப்பாக ஆர்டர் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இது மூவ் ஆச்சு, நான் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். பெட்னோட்ஸி இன்னொரு 3 இருக்குது, இந்த டேப்லெட் இன்னொரு 20 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த ரேக்குக்கும் எந்திரிச்சு போய் ஸ்டாக் செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 2 நாள் சேல்ஸில் இதெல்லாம் வந்து விற்றுருக்கு, இவ்வளோ ஸ்டாக் பேலன்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி ஆர்டர் ஈஸியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்பைரி, ஒரு கடையில் எக்ஸ்பைரி வந்து ரொம்ப மெயின். ஸோ அந்த எக்ஸ்பைரி வந்து எவ்வளோ ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அக்டோபர் மந்தில் கிவன் மந்த்து, லொக்கேஷன் ஆல், ரேக் ஆல் எல்லாம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு லோட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அக்டோபர் மாதம் எதெல்லாம் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அக்டோபர் 2022 எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம கடையில் இருக்கிற அத்தனை ப்ராடக்ட் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்கணும், எது எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு நம்ம வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம இந்த மந்தில் எது எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு போட்டால் நமக்கு ஒரு லிஸ்ட்டு வந்துடும். அதை நம்ம மட்டும் எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட இருந்து வாங்குவோம். அப்போது அப்படி வாங்கும்போது யார் வந்து நமக்கு கம்மியான ரேட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம அவங்கக்கிட்ட ரெகுலராக வாங்குவோம், நமக்கு வந்து மார்ஜின் நிறையா கிடைக்கும். அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, டோலோ 650 இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டால் ஒரு 2 அட்டை போடுறோம். இப்போது முன்னாடி வந்து நான் 22 ரூபா 8 காசுக்கு வந்து நான் ஒருத்தங்கிட்ட வாங்கியிருக்கேன், அது நமக்கு ஆல்ரெடி ரெக்கார்டு காட்டுது. நான் இன்னொருத்தங்கிட்ட 24 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வைங்க, அதே மாத்திரை 24 ரூபாய்க்கு இன்னொருத்தங்கிட்ட வாங்கினேன்னா என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மார்ஜினில் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் மார்ஜின் இவ்வளோக்கு நான் வாங்கியிருக்கேன், இப்போ கரண்ட் மார்ஜின் வந்து இவ்வளோக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து கம்மியான மார்ஜினில் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வாட்டுக்கு கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்போம். அவங்கக்கிட்ட இதை வாங்கி போடுவோம், இவங்ககிட்ட அதை வாங்கி போடுவோம், வாங்கி போட்டே இருப்போம். திடீர்னு வந்து நிற்பான், சார் நீங்கள் எனக்கு அவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிமா,
நமக்கு எப்படி தெரியும்? நம்ம ஒரு 10-20 பேர்த்திட்ட வளைச்சு வாங்குறோமே, அதனால் யார்கிட்ட வாங்கணும் நமக்கு எப்படி தெரியும்? ஸோ நம்ம அந்த சப்ளையருக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த கம்பெனி போட்டோம்னா இவங்களுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு பில் மட்டும் பெண்டிங் இருக்குது. இதுக்கு வந்து நான் 4/8 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதி வந்து மேபி இதுக்கான அமௌண்ட்டு கேட்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸோ இவங்களுக்கு 4ஆம் தேதி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட் நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது நம்ம வந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஓகே இந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு நம்ம இவங்களுக்கு பேமெண்ட் என்ன கொடுக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துடலாம். கடையில் வந்து ஒரு 100-150 டேப்லெட் பாக்ஸ் இருக்கும். எந்த டேப்லெட் பாக்ஸில் என்ன டேப்லெட் இருக்குதுன்னு சிஸ்டம் தெரியும். நீங்கள் ஜஸ்ட் அந்த டேப்லெட் என்டர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு காமிச்சிடும். சிஸ்டமில் நம்ம ரேக் பொசிஷன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்டை என்டர் பண்ணும் பொழுதே இப்போ டோலோ 650 அப்படிங்கிற டேப்லெட் இங்கே இருக்கா, இந்த டேப்லெட்டோடைய சப்ஜெக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா C19ங்கிற பாக்ஸில் இந்த டேப்லெட் இருக்குது, இன்னும் 55 டேப்லெட் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிடும். ஸோ ஈஸியாக அந்த லொக்கேஷன் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு 5-6 ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கன்னு வைங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாத்திரை சாப்பிடுவாங்க. அத்தனையும் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சு அந்த நோட்டை மிஸ் பண்ணிட வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க டேப்லெட்டை நீங்கள் மறக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த கஸ்டமரில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இவங்களோட கஸ்டமர் ப்ராடக்ட்ஸை போய் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அவங்க என்ன டேப்லெட் வாங்குறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி அவங்க ரெகுலராக வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு செட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்து அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக என்னென்ன ப்ராடக்ட்டு நமக்கு மூவ் ஆகிருக்கு, எவ்வளோவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்டில் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இது எதுக்குன்னா நம்ம மொத்தமாக ஒரு நாளில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மாதத்தில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறதை நான் காட்டுறேன். 15ஆம் தேதி வந்து எல்லா ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து காலையிலேருந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய நெட்டு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துடும். ஸோ அந்த நாள் இந்த 5th டேயோட எண்டில் வந்து இதை நான் கிளிக் பண்ணி நான் லோட் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா இந்த அன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கோ அது வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி இவ்வளோ அமௌண்ட் வந்து டோட்டலாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டெமோவில் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர்லேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது, அப்புறம் யார்கிட்டேருந்து வாங்கினா நமக்கு கம்மியான பர்சன்டேஜில் கிடைக்கும்னு தெரியும். அப்புறம் ரெகுலர் கஸ்டமர்ஸோடைய டேப்லெட் என்னென்னு ஈஸியாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சிஸ்டம் போடுறதுலையும் ஒரு உருப்படியான சாஃப்ட்வேர் போடுறதுலையும் தான் நம்ம வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ஒரு சிஸ்டமுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 40,000 to 50,000, ஒரு ஆவரேஜ் சொல்கிறேன், ஒரு 40,000 வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேருக்கு ஒரு 25,000. இதெல்லாம் போட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு பில்லிங் மிஷினு அதுக்கு ஒரு 12,000. அப்புறம் அவ்வளோதான். ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேரு, ஒரு பில்லிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு 40 ப்ளஸ் ஒரு 25, 65 ஒரு 12, 77, ஒரு 80,000, அரௌண்ட் 80,000 ஒதுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த 80,000 தான் செலவான மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஆள் வேலைக்கு சேர்த்தணும் அப்படின்னா மாதம் ஒரு 8,000 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் 10 மாதத்தில் அந்த 80,000 காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ ஆள் இல்லாமல் சமாளிக்கணும் அப்படின்னா சிஸ்டம் போட்டால் சமாளிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. இது போக மெடிக்கல் மெடிக்கல் ஷாப் சம்மந்தப்பட்டதாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்து இந்த மாதிரி நிறையா டாப்பிக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்மளையும் கொஞ்சம் வளர வைங்கப்பா. பாய், டேக் கேர்.